தலை நிறைய பூ வச்சிட்டு வா, என்ன சார்னு கூப்பிடக்கூடாது, மாமான்னு தான் கூப்பிடணும், மோதிரம் மாத்திக்கலாமா? தமிழகத்தில் விடியாத திமுக ஆட்சியில் பச்சிலம் குழந்தைகள் முதல் பல்லு போன பாட்டி வரை பாலியல் அத்துமீறல்களுக்கு ஆளாவதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் வகையில் அன்றாடம் ஒரு பாலியல் செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இயற்பியல் பிரிவு ஆசிரியராக பணிபுரிந்து வரும் தியாகராஜன் என்ற காமுகன் அப்பள்ளியில் படிக்கும் மாணவிகளிடம் அத்துமீறிய சம்பவம் தமிழகத்தையே அதிர வைத்துள்ளது. அதாவது 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளிடம் இரட்டை அர்த்தத்துடன் பேசி தொடர்ந்து பாலியல் தொல்லை அளித்திருக்கிறான் தியாகராஜன். சில சமயங்களில் கவுன்சிலிங் தருவதாக கூறி மாணவிகளை தனியாக அழைத்து சென்று அவர்களை தொட்டு ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை கொடுத்து உள்ளான். என்னை சார்னு சொல்லக்கூடாது, மாமான்னு தான் கூப்பிடணும், தினமும் தலை நிறைய பூ வச்சிட்டு வரணும், உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க, நான் உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லியிருக்கிறான். இயற்பியல் பாடங்களை கற்பிக்க வேண்டிய வாயால் வாய்விட்டு சொல்லவே கூச்சப்படும் வார்த்தைகளால் மாணவிகளின் உடல் அங்கங்களை வர்ணித்து பேசி இருக்கிறான். ஒரு முறை மோதிரம் ஒன்றை வாங்கி வந்து நாம 2 பேரும் மோதிரம் மாத்திக்கலாமா என்று கேட்டிருக்கிறான். இந்நிலையில் கடந்த மாதம் களப்பணிக்காக 12ஆம் வகுப்பு மாணவிகளை கிராமத்திற்கு அழைத்து சென்ற போது ஒரு மாணவியை மரத்தடிக்கு அழைத்து சென்று கட்டி அணைத்திருக்கிறான். பயந்து போன மாணவி அங்கிருந்து தப்பித்து வந்து தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் பிசிக்ஸ் லேபிலும் ஒரு மாணவியிடம் அத்துமீறலில் தியாகராஜன் ஈடுபடவே பயந்து போன மாணவி அழுது கொண்டே தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதன் பிறகுதான் இந்த கொடூரம் வெளியே வந்துள்ளது. இதனையடுத்து மாணவி புகார் அளித்த நிலையில் புகாரை திரும்ப பெற கோரி தியாகராஜன் தரப்பில் மிரட்டல் வந்திருக்கிறது. இது போன்ற சம்பவங்களால் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. மாணவிகளை காக்க வேண்டிய பள்ளிகளில் அவர்களை அச்சுறுத்தும் ஆசிரியர்கள் இருப்பது தனிப்பட்ட சம்பவம் என்று கூறிவிட முடியாது. கண்காணிப்பு சீர்கேட்டின் வெளிப்படையான சான்று என்றே குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இது போன்ற நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் பள்ளிகளில் தொடர்ந்து நடைபெற்றுதான் வருகிறது. ஒவ்வொரு முறையும் இனி இதுபோல் நிகழாது, இதற்கென குழு அமைக்கப்படும், குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் போன்ற வசனங்களை கேட்டு கேட்டு மக்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். தடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாமல் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தும் பள்ளிகளில் மாணவிகளின் பாதுகாப்புக்கு மாதம் ஒருமுறை நடத்தக்கூடிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவது இல்லை, பள்ளிகளில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை, இது போன்ற பாலியல் அத்துமீறல் புகார்களை அளிக்க கமிட்டி இருந்தும் செயல்படாமல் இருப்பது போன்ற காரணங்களால் இது தொடர்ச்சியாக நடக்கிறது. மொத்தத்தில் பெண்கள் பாதுகாப்பில் அப்பா ஸ்டாலின் அரசின் அலட்சியம்தான் அம்பலமாகி உள்ளது.